அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ஒரு நொடி திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஒரு நொடியில் நாம் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையையே புரட்டி போடும் என்ற அடிப்படை தத்துவத்தை கொண்டு இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் அலங்காநல்லூர் காவல் நிலையத்துக்கு வரும் MS பாஸ்கரின் மனைவி ரஞ்சனி தனது கணவர் காணாமல் போய்விட்டதாகவும் அவரை வேல ராமமூர்த்தி என்னவோ செய்திருப்பதாக சந்தேகப்படுவதாகவும் தெரிவிக்கிறார். அதற்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தமன்குமார் எதற்காக அவர் மீது சந்தேகப்படுகிறீர்கள் என்று கேட்க, மகளின் திருமணத்தை வெகு விமர்சையாக நடத்தியதற்காக அவரிடம் கடன் வாங்கியிருந்தோம், பணம் கொடுக்க முடியவில்லை என்றதும் எங்களுடைய நிலத்தை அடமானமாக மிரட்டி எழுதி வாங்கி கொண்டார். ஆனால் எனது கணவர் MS பாஸ்கர் பணத்தை தயார் செய்து திருப்பி கொடுக்க சென்றார். அதன் பிறகு காணவில்லை என்கிறார். அருகில் இருந்த தலைமை காவலர் சொல்கிறார், MLA பழக்கருப்பையாவுடன் சேர்ந்து கொண்டு வேலராமமூர்த்தி நிறைய இடங்களை மிரட்டி எழுதி வாங்குகிறார். ஆளில்லாத இடத்தை அவர்களுடையதாக பட்டா போட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் கையில் ஒரு பத்திரம் மாட்டிக்கொண்டால் அதை வைத்து எழுதி வாங்கி விடுவார்கள், மோசமானவர்கள் என்று கூறுகிறார். இதனால் இன்ஸ்பெக்டர் தமன்குமார் வேலராமமூர்த்தியை கைது செய்கிறார், விசாரணை நடத்துகிறார். இந்த நிலையில் தோட்டத்துக்கு தேங்காய் பறிக்க சென்ற ஒரு இளைஞன் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை அறிந்து போலீசுக்கு தகவல் கொடுக்கிறான். தீபாவின் மகளான அந்த பெண் எதற்காக கொலை செய்யப்பட்டார், அவரது கொலையில் உள்ள மர்மங்கள் என்ன, அதை எப்படி தமன் கண்டுபிடிக்கிறார், காணாமல் போன MS பாஸ்கர் எங்கு இருந்தார், அவரின் நிலை என்ன, இப்படி இரண்டு சம்பவங்களையும் ஒரே நேரத்தில் விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருகிறார் இன்ஸ்பெக்டர் தமன்குமார். படத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை சஸ்பென்ஸ், அவர் விசாரிக்கும் முறை, சந்தேகங்கள் என எல்லாவற்றையும் நாமும் பின்தொடர்ந்து தெரிந்து கொள்ளும் வகையில் ஒரு த்ரில்லர் படமாக இயக்கியிருக்கிறார் இயக்குனர் மணிவர்மன். படத்தில் நேர்மையான பயப்படாத போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கிறார் தமன்குமார். அவரது விசாரணை முறை, சந்தேகம், தேடல் என அவரது பார்வையும் உடல் மொழியும் அந்த பாத்திரத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறது. அவரது குரல் அந்த கேரக்டருக்கு பெரிய அளவில் உதவி இருக்கிறது. தமன் நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அந்த பாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். மிரட்டும் பெரிய மனிதராக வேலராமமூர்த்தி, அவருக்கு உதவி போலீஸை மிரட்டும் MLAவாக பழக்கருப்பையா, கடன்காரனுக்கு பயப்படும் தம்பதிகளாக MS பாஸ்கர், ரஞ்சனி, மர்மமான முறையில் இறக்கும் நாயகி, நாயகியின் பெற்றோர், சந்தேக வலயத்திற்குள் வரும் நாயகியை விரும்பியவர், நாயகி காதலித்தவர், நாயகியின் தோழி, சலூன் கடைக்காரர், டீ கடைக்காரர், டீ குடிக்க வந்தவர், MS பாஸ்கருக்கு உதவியவர், வேலராமமூர்த்தியின் உதவியாளர் என படம் முழுக்க நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். எல்லோரும் கதைக்கு தேவையான நடிப்பை வழங்கி சஸ்பென்ஸுக்கு உதவுகிறார்கள். கதையோடு பயணிக்கும் ஒளிப்பதிவும் இசையும் படத்திற்கு பெரிய பலம். ஒளிப்பதிவை GK ரத்தீஸும் இசையமைப்பை சஞ்சய் மாணிக்கமும் கவனித்திருக்கிறார்கள். இரண்டு சம்பவங்களை இணைக்கும் ஒரு திரைக்கதை, அதில் சந்தேகத்திற்கு ஆளாகும் பல பாத்திரங்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளாஷ்பேக் என்று படத்தை எதிர்பாராத கிளைமாக்ஸ் காட்சியுடன் ஒரு நிறைவான படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் மணிவர்மன். போலீஸ் மீதுள்ள பயம், வாழ்க்கை மீதுள்ள பயம் என்ன மாதிரி முடிவை ஏற்படுத்துகிறது, செல்போன் எப்போது பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு நொடியில் நடக்கும் முடிவுகள் ஒரு நொடியில் வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுகிறது என்பதை ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியின் விசாரணை மூலம் படத்தை கொடுத்து படத்தை ரசிக்க வைத்திருக்கிறார் இயக்குனர் மணிவர்மன். வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, ஒரு நொடி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.